அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி முடிவு காண வேண்டும் என்றும் இரு தரப்பும் விரும்பினால் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கெஹர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் இருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார். அவரிடத்தில் விவரங்களை கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, இந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் விவகாரத்தில் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க? இது பற்றி விரிவா சொல்லுங்க அரவிந்த். அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டும் விவகாரம் தொடர்பான பிரச்சனையை இரண்டு தரப்பும் நீதிமன்றத்திற்கு வெளியே சுமூகமாக பேசி தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கெஹாட் தன்னுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். அதாவது அப்படி ஒரு முயற்சி எடுக்கப்படுமே ஆனால் அந்த தருணத்தில் இரண்டு தரப்பும் விரும்பினால் நாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு இன்று வந்தது என்று பார்க்கும்போது பாஜகவின் மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு நேரில் ஆஜராகி இந்த வழக்கானது, அதாவது அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டும் வழக்கானது சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நிலுவையில் இருப்பதாகவும், எனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அப்போது இதனை கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இஷ்யூ ஆஃப் ரிலிஜன் அண்ட் சென்டிமெண்ட், அதாவது இது ஒரு மதம் மற்றும் உணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை, இதனை நீதிமன்றம் வாயிலாகத்தான் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதல்ல, இரண்டு தரப்பும் விரும்பினால் ஒன்றாக நீதிமன்றத்திற்கு வெளியே அமர்ந்து இந்த விவகாரத்தை சுமூகமாக பேசி தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். பாஜக தரப்பில் ஆஜரான பாஜகவின் மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணிய சுவாமி இதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம், இது தொடர்பான இரண்டு தரப்புமே பேசி வருகிறோம், ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டால் இன்னமும் நன்றாக இருக்கும், உச்சநீதிமன்றம் இதனை ஒரு உத்தரவாக பிறப்பித்தால் அது ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு சட்ட ரீதியிலான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் இதற்கான ஒரு டைரக்ஷனை, ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். இதனை நிராகரித்த நீதிபதிகள், முதலில் நீங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள், இந்த விவகாரத்தை முடிந்த அளவு நீதிமன்றத்திற்கு வெளியே இருவரும் சுமூகமாக பேசி தீர்வு காண முயற்சிக்க வேண்டும், அதற்கான ஏனால் இது ஒரு இஷ்யூ ஆஃப் ரிலிஜன் அண்ட் சென்டிமெண்ட், அதாவது ஒரு மதம் மற்றும் உணர்வு சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறார், இதனை நீதிமன்றம் தான் அணுக வேண்டும் என்பதில்லை, நீதிமன்றம் நாங்கள் இந்த விவகாரத்தில் அணுகி ஒரு தீர்ப்பு தயாராக இருக்கிறோம், ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் இரண்டு தரப்புமே ஒன்றாக ஒரு இடத்தில் அமர்ந்து பேசுங்கள், அந்த விவகாரத்தை அந்த தருணத்தில் நாங்களும் நீங்கள் விரும்பினால் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருக்கிறோம், எனவே முடிந்த அளவுக்கு இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி சுமூகமாக தீர்வு காண முயற்சிங்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அதே போல இந்த வழக்கில் எதிர்த்தரப்புக்கு ஆஜராகி வரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான சல்மான் குர்ஷிதும் இருந்தார். எனவே இரண்டு தரப்பையும் நீங்கள் இருவருமே முடிந்த அளவுக்கு இந்த விவகாரத்தை வெளியில் பேசி தீர்க்க பாருங்கள், நீங்கள் இருவரும் ஒன்றாக பேசி ஒரு முடிவை வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிங்கள், அதனைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்த கட்ட உத்தரவை நாங்கள் பிறப்பிக்க இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். எனவே மீண்டும் இந்த விவகாரத்தை மார்ச் 31ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு மீண்டும் முறையிட இரண்டு தரப்புக்குமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார்.